வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி, உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு காலத்துல நல்ல தொழில் பண்ணி பெரிய ஸ்டேஜில் இருந்தவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த தொழிலை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே போல புதுசா தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாதியில சில பேர் அதை டிராப் அவுட் பண்ணி தொழில் நடத்த முடியுமான்ற சந்தேகத்தில் இருக்காங்க. இது போல இருக்கிறவங்கன்னா அந்த தொழிலை சிறப்பாக செய்யறதுக்கும் மேலே மேலே வளர்றதுக்கும் நம்ம ஜோதிட ரீதியான ஏதாவது தீர்வு இருக்கா? உங்களுடைய ஆராய்ச்சியில் அது போல யாராவது பயனடைஞ்சிருக்காங்களா? அதை பற்றியும் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாங்க, நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. தொழில் ஸ்தானம் என்பது ஒரு ஜாதகருக்கு நல்ல வலுவாக இருக்கணும். இருந்தால் அவர் தொழில் செய்தார் என்றால் அவர் ஜெயிச்சிருவார். சரிங்க. ரெண்டாவது, தொழில் செய்யறதுக்குன்னு ஒருத்தரை வர வைக்குது இல்லையா? ஆமா, வர வைக்குது இல்லையா? அப்போ யாரு ஒருத்தருமே தான் தொழில் செய்யணும்னு நினைக்கும் பொழுது தன்னுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கணும். ஏன்னா அவரை தொழில் செய்ய வச்சு வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி. அதே தொழில் செய்ய வச்சு வீழ்ச்சி அடையவும் வாய்ப்பு உண்டு. அது அவங்க கிரக நிலைப்படி அவருடைய கர்மா செயல்படுத்தும். ஆமா, ஊழ்வினை கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த ஊழ்வினை கர்மா வந்து அவங்க முன்னோர்கள் செஞ்சு வச்ச நல்லதோ கெட்டதோ அனைத்தும் செயலுக்கு வரும். இப்போ ஒருத்தர் என்ஜாய் பண்றாருன்னா அவருடைய அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க முன்னோர்கள் கொடுத்தது தான். அது நல்லதோ கெட்டதோ. அப்போ ஒருத்தர் தொழில் செய்யறாருன்னா ஒரு பல லட்சங்கள் போட்டு தொழில் ஆரம்பிக்க போறாரு. அந்த தொழிலுடைய அனுபவங்கள் எல்லாமே அவருக்கு இருக்கும். ஆனா அது ஜெயிக்கிறதுக்கு போராடுவாரு. உண்மை. சில பேர் வந்து தொட்டது தொடங்க டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. சின்னதா ஆரம்பிப்பாங்க, பெரிய லெவல்ல போயிடுவாங்க. இது வந்து அவனுடைய கர்மா. இதே தொழில இன்னொரு செய்வாரு, ஆனா அவரால் வளர முடியாது. அதான் முன்னோர்களுடைய கர்மா அவங்கள பாதிக்குது. இந்த கேள்விதான் ஒருத்தர் கேட்டாரு முன்ன வந்து ஜோதிட ரீதியா வந்து ஒரு நீயா நானா போட்டியில மாரிசாமின்னு ஒரு டைரக்டர் நடிகர். அவர் வந்து கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விதான். ஆனா தவறான முறையில கேட்டிருக்காரு. ஜோதிடர்லாம் போய் சொன்னாரு. ஆனா அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த அதே நேரத்துல சரி ஒரு 3000 குழந்தைகள் பிறந்தது இல்ல? உண்மை. அந்த 3000 குழந்தைகள் சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேட்ட கேள்வி கரெக்ட். ஆனா அதுக்குண்டான பதில் அங்க இருக்கிற நம்ம ஜோதிடர்கள் சொல்லி இருப்பாங்க. ஆனா அது மீடியா வந்து கட் பண்ணும். ஏன்னா அது மீடியா தானே. மீடியானாலே வந்து கரெக்டான உண்மையை வந்து வெளியே கொடுத்தாது. எல்லாமே வந்து சுவாரஸ்யத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உண்மைகள் கொடுத்துருக்கலாம் ஜோதிடர்கள். இப்ப என்னடான்னா, இப்ப ரஜினிகாந்துக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு இவர் எத்தனாவது குழந்தை பிறந்தாரு? அது கணிக்கணும். 3வது குழந்தையோ 2வது குழந்தை 5வது குழந்தை இருக்கும் இல்லையா? மற்ற 3000 குழந்தைகளும் அதே மாதிரி 3வது குழந்தையா பிறந்திருக்குமா? தெரியாது. அப்ப அவங்க அம்மா அப்பாவுடைய கர்மா என்ன, அவங்க முன்னோர்களுடைய கர்மா என்ன, அந்த முன்னோர்கள் யார் போட்ட எண்ணமோ அந்த எண்ணம் இங்க செயலாகுது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ அதே ஜாதகர் தான் நாம பாக்குற அத்தனை ஜாதகம் ஒரே ஜாதகர் தான், ஒரே பேட்டர்ன் தான். அவருக்கு இருந்த அதே சனி எங்க இருந்ததோ சனீஸ்வர பகவான் அதே இடத்துல தான் அன்னைக்கு பிறந்த குழந்தைகள் அப்படியேதான் இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பிளானட் போர்ஷன் அப்படியேதான் இருக்கும். மாற்றமே வராது. லக்னம் மட்டும் மாறும். ராசி எல்லாம் அதே டைம்ல அதே தான் இருக்கும். அப்போ இவருக்கு மட்டும் ஏன் அந்த யோகம் வந்தது அப்படின்னா அவங்க முன்னோர்களுடைய கர்மா அங்க வேலை செய்யும். அப்போ ஜோதிடர்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் என்பது ஒரு கான்செப்டை மீறி கர்மாக்குள்ளேயும் போகணும். அதை தான் நான் பார்க்குறேன், ஆய்வு பண்றேன். ஆமா, ஏன்னா நான் யோகம் படிச்சிருக்கேன். யோகத்துல MBA முடிச்சிருக்கேன். அது குருமான்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம் MBA படிச்சிருக்கேன். அப்போ ஜோதிடத்தையும் யோகம்னா கர்மா தான் மெயின். யோகத்துல கர்மா தான் முக்கியம். அப்ப கர்மமும் யோகமும் சேர்ந்ததுனாலதான் நான் வந்து கர்ம நிவர்த்தி யோகம்னு வச்சிருக்கேன். அப்ப அது கர்ம நிவர்த்தி யோகத்துல உன்னுடைய கர்மம் என்ன, அதை நிவர்த்தி செய்ய உனக்கு யோகம் கிடைக்கும். அது எந்த யோகமும் ஒரு யோகம். திருமண யோகம், படிப்பு யோகம், தொழில் யோகம், ஏதோ ஒண்ணு. அந்த கர்ம நிவர்த்தி யோகம் என்ற ஒரு வகுப்புல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. இது 3 மணி நேரம் வகுப்பு தான். ஜஸ்ட் ஒரு 3 hours தான். 3 hours வந்தோன்னா அவங்களுடைய பேட்டர்னை பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுக்கணும். இப்ப இதை வச்சு அவங்க தொழில் பண்ணலாமான்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாது அவங்களே முடிப்பு. ஏன்னா அந்த கிளியரன்ஸ் அங்க கிடைச்சிடும்.
அதுக்கப்புறம் அவரு மென்மேலும் வளர்ச்சி மென்மேலும் வளருவாரு. பூஸ்டிங் எப்படி பண்ணணும், நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம எந்த கிரக நிலை நமக்கு சாதகமா இருக்கு, அந்த கிரக நிலை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும், அந்த கிரக நிலைகளோட நம்ம எப்படி பயணிக்கணும், அப்போ நமக்கு நெகட்டிவா இருக்க கிரக நிலைகளை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருவோம். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க டெவலப் ஆகிடலாம். அப்போ தொழில் செய்யறவங்க கம்பல்சரி வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதை விட மெயினா தொழில் செய்பவர்கள் தன்னுடைய பட்சி என்ன பட்சின்னு பார்த்துக்கணும். அப்படி பஞ்சபக்ஷி பஞ்சபக்ஷி சொல்லுவாங்க. அதுல அவருடைய பட்சி எந்த பட்சியோ அந்த பட்சி படுபக்ஷின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த படுபக்ஷி காலத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு கையெழுத்து போடுறதோ, ஒரு முக்கியமான மீட்டிங் வைக்கிறதோ அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகாது. அதே பட்சி அதிகார பட்சியா இருக்கிற நேரத்துல அவர் சில விஷயங்களை செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து கன்சல்டன்ட் பண்ணலாம். அஸ்ட்ராலஜியோட கோஆன்சைட் பண்ணி நம்மளோட தொடர்பு கொண்டு கூடவே அவங்க நம்மளோட டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தொழிலதிபர்கள் என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஒரேடியா எடுத்த எடுப்புல போய் ஒரு தொழில் செய்யறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர முடியாது. இது போல சில ஆய்வுகளை செஞ்சு சரியா போனா அது ஒரு தெளிவா நிச்சயமாக சர்க்கிள் வரது வாய்ப்பு இருக்காது. இயற்கை அவருடைய கர்மானும் நடக்கும். கர்மானா இப்போ பொதுவாக சொன்னா மழை பெய்யும். அந்த மழையை நிறுத்தக்கூடிய தகுதி ஜோதிடர்கிட்ட கிடையாது. ஆனா அந்த மழை பெய்யுற நேரத்துல ஒரு கொடையை கொடுத்து அனுப்ப முடியும். அதுதான் நம்ம செய்யறது. ஆமா. அப்ப அவங்க கர்மா நிவர்த்தினா இதுதான். ஓகே. அவனுடைய கர்மான்னு ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது. அத இந்த மழையும் இந்த கொடையும் மாதிரி தான் கான்செப்ட். அப்போ உங்க கர்மா வருது, தலைக்கு வருது, தலப்பாவோட போயிடும். ஃபில்டர் பண்றது. அவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணும். தலைக்கு வருது, தலப்பாவோடய போறது. ரெண்டாவது அந்த தொழில்ல உனக்கு முடக்கம் வந்து தொழில் நஷ்டம் ஏற்பட்டு தொழிலால பாதிப்படைந்து தொழிலால மனவேதனைக்குள்ளாக வேண்டிய ஒரு ஜாதகர் அதே தொழிலை கொஞ்சம் பிரேக் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவார். கன்சல்டன்ட் இருந்தால், அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட் இருந்தால். ஐயா சில பேர் சொல்றாங்க இந்த ராசிக்காரங்க தான் தொழில் பண்ணணும், மீதி பேர்னா பண்ண முடியாது, அவங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் உண்மையா? இப்ப ராசின்னு சொல்றீங்க. இப்ப ராசின்னா எந்த ராசி சொல்றீங்க? இப்ப பொதுவா நீங்க மேஷ ராசி வச்சுக்கலாம். ஆமா. அப்ப மேஷ ராசிக்காரங்க ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். அந்த 100 பேர் 2 பேரும் கூட தொழில் சக்சஸ் ஆகாது. மிச்சம் 98 பேர் சக்சஸ் ஆயிடுது. அதுக்குண்டான காரணம் என்ன? அதுதான் ராசி மட்டும் பார்க்க கூடாது. அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும். ராசின்றது சந்திரன் நிக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்துல 10th ஹவுஸ் இருக்கும். லக்னத்துல 10th ஹவுஸ், ராசியில 10th இல்ல, லக்னத்துல 10th ஹவுஸ். அப்ப லக்னம் எதுன்னு மெயினா கண்டுபிடிக்கணும். ஜாதகத்தை பார்த்து லக்னம் எதுன்னு தெரியும். சரி, அது பெரிய விஷயம் கிடையாது. ஜாதகத்திலேயே லக்னம் எதுன்னு கோடு போட்டுலான்னு போட்டுருப்பாங்க. அதான் லக்னம். அதுதான் அதுதான் ஒண்ணு. ராசி எங்க வேணா இருக்கலாம். அந்த 12 கட்டத்துல எங்க வேணா இருக்கலாம். அந்த ராசி வந்து அவர் லக்னத்துல 10ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்திலே இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது இருந்து போட்டோம். ராசி என்று சந்திரன், அது ஒரு பிளானட், அது நிக்குது, அவ்வளவுதான். அப்போ ராசி தான் முழுமை நினைக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு கான்செப்ட், அது ஒரு கிரகம், அது ஒரு இடத்துல இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது உண்மை இல்லை அப்படி சொல்றது. உண்மை இல்லை, அது உண்மை. அந்த ராசின்றது ஒரு உண்மைதான். ராசி வச்சு தசாபதி எல்லாம் வருது. ஓகேவா? அதனால அதுவே வந்து முழுமையா என் ராசிக்கு என்ன பண்ணணும்ன்ற கேள்வி தப்பு. என் ஜாதகத்துல எனக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்ற கேள்விதான் கரெக்ட். மத்தவங்க எது சொன்னாலும் உங்களை போல ஒரு ஆராய்ச்சின்னு பண்றவங்க கிட்ட வந்து தன்னுடைய ஜாதகத்தை காண்பிச்சு அது மூலமா நம்ம மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கிறது தான் கரெக்ட். அதாவது என் ராசிக்கு எந்த பக்கம் என்ன திருமணம் எப்ப நடக்கும், என் ராசிக்கு தொழில் எப்போ இருக்கும், என் ராசிக்கு சில விஷயங்கள் கேட்கறோம் இல்லையா, கடன் இதெல்லாம் கேட்கறோம் இல்லையா, இப்போ ஒரு ராசி பலன் இதெல்லாம் பார்க்கறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய ஜாதகத்தின் அமைப்பில் என்னுடைய தொழில் யோகம் எப்படி இருக்கு? நீங்க போன பதிவுல கூட சொன்னீங்க, திருமணம்னா நம்மளுக்கு அந்த யோகம் வந்திருக்கா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியே முயற்சி எடுத்து பொருத்தங்கள் பார்க்கறது கரெக்டா வரும்னு சொன்னீங்க. அது போல தொழிலுக்குன்னு ஆமா, அவங்களுடைய ஜாதகத்துல தொழில் யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூப்பரா இருக்கு, 100% இருக்குப்பா, நீ பண்ணுப்பான தைரியமா பண்ணுவார், பணத்தை போட்டு இறங்கி பண்ணுவார். ஏன்னா இப்ப சொல்றது நாங்க ஜோதிடர், நான் சொல்றதை வச்சு அதாவது ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதை சொல்றதை வச்சுதான் அவங்க பல லட்சங்களை போட்டு இறங்கி வேலை செய்யறாங்க. வெறுமை மேம்போக்கான்னு சொல்றது இல்லை. ஆமா, அதை பத்தி நீங்க பல ஜாதகங்களை வாங்கி ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து ஒரு முடிவை சொல்லுங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு. என்கிட்ட நிறைய அன்பர்கள் இருக்காங்க. ஒரு தம்பி வந்தாரு, அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து 20 லட்சம் பணம் கொடுத்தாராம். அவர் ஆல்ரெடி போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ நான் வந்து திருவள்ளூர்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சென்னையில போய் பண்ண போறேன், அட்வான்ஸ் கொடுக்க போறேன், சில மெட்டீரியல் வாங்க போறேன், பண்ண போறேன். அவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ண இப்போ நீ பண்ணக்கூடாது ராஜா,
உனக்கு கையை நஷ்டமாக்கிடுறோம். அதனால உங்க அப்பா கொடுத்த பணத்தை நீ வந்து 20 லட்சத்தை ஃபிக்ஸட் பண்ணி வச்சுக்கோ. 1 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வா, அப்புறம் நீ பண்ணலாம், நான் அப்போ சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவனும் அதே மாதிரி சேஃபா என்ன பண்ணிட்டான், பணத்தை வந்து பேங்க்ல போட்டுட்டான். சரி. ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தான், வந்து பார்க்குறான். நான் பார்த்தேன், இவன் பணத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டான் பொழுது, காலி பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறான். சோகமா தான் இருந்தான். என்ன தம்பின்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, நீங்க சொன்னது கரெக்டா போச்சு அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், என்னடா பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி பணம் ஃபிக்ஸட் பண்ணிட்டேன், பணம் அப்படியே தான் இருக்குது, மிஸ் ஆகல அப்படின்னு. அப்ப ஏன் வருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இப்ப இருக்கிற கடையை போயிடுச்சு. எவ்வளவு பெரிய இழப்பு. நடத்தி இருக்கிற கடை போயிடுச்சு. அவன் கைவிட்டு போயிடுச்சான். கைவிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு யோசனை, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப எதுவும் செய்யாதப்பா, 1 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கிட்டு என்னோட செஞ்சதே போயிடுச்சு. அப்ப நான் எங்க அப்பா கொடுத்த 20 லட்சம் போட்டுருந்தா அதோட டோட்டல் அதுவும் காலி ஆயிட்டு இருக்கும். இது ரிசர்ச் தானே, இது ஒரு ஆய்வு தானே எனக்கு. ஆமா, இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் என்கிட்ட இருக்கு. அதனால தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கன்சல்டேட் பண்ணணும். தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க அதை எப்படி நம்ம இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் என்பதை கன்சல்டேட் பண்ணணும். அதனால தொழில் வளம், தொழில் ஸ்தானம் அவர்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கப்படியாக அமைவதற்கும் நம்ம ஆராய்ச்சியில ப்ரெடிக்ஷன் இருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம். தொழில்ல நல்லா முன்னுக்கு வருவாங்க, ஜெயிப்பாங்க. இது உறுதி. நேயர்களே, திரு வெற்றிபாலன் அவர்கள் தொழில் சார்ந்த பரிகாரங்களும் தொழில் சார்ந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களையும் அளித்துள்ளார் என்று நம்புகின்றோம். நேயர்கள் அவரை தொடர்பு கொண்டு பயனடைய நமது வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.